வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீதர்ஸ் ECE. நம்ம NACL AO பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் பார்ட் NACL AO மெயின்ஸ் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன். இது மெயின்ஸ்க்கான பேப்பர் எக்ஸ்பிளனேஷன். இங்கிலீஷ் பார்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ என்ன அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்ன சொல்றேன்னா வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மேக்ஸிமம் கேட்பாங்க. மெயின்ஸ்ல வந்துட்டு ஒன்னு கேட்க மாட்டாங்க, ரெண்டா கேட்பாங்க. ஸோ ரெண்டுத்துல வந்துட்டு ஒரு ஆர்சி ஈஸியா தான் இருக்கும், ஒன்னு கொஞ்சம் டஃபா கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அது படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த ஆர்சி வந்துட்டு ஈஸியா இருக்கு, எது டஃபா இருக்குன்ட்டு. ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம வந்து பழகலாம். சரியா? அதுக்கு வந்துட்டு 20 மார்க், ஒரு 50 மார்க்குக்கு வந்துட்டு 20 மார்க் அது கேட்கறாங்களா, ரிமைனிங் 30 மார்க் இருக்கு இல்லையா, 30 மார்க் வந்துட்டு நம்ம கிராமட்டிக்கல் பேஸ்டு கொஸ்டின், நமக்கு கிராமர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ கிராமர் பேஸ்டு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஆர்சி பொறுமையா உட்காந்து நீங்க படிங்க. சரியா? நம்மளுக்கு குயிக் அண்ட் அக்யூரசி அதை ஃபாலோ பண்ணணும், ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணாதான் வந்துட்டு நம்மளுக்கு மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஈஸியான பார்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆர்சியை பார்த்துட்டு நம்ம பயந்துடக்கூடாது. சரியா? இங்க பாத்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 2 கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆர்சி வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு 10 மார்க் ஈக்குவலா கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்ப பண்ண தேவையில்ல, லாஸ்டா பண்ணலாம். நம்ம ரிமைனிங் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இங்க 60 வரைக்கும் ஒரு கொஸ்டின், அதுக்கப்புறமா 10 70 வரைக்கும் இன்னொரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் நம்ம பார்த்துடலாம். சரியா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கப்பா? அடுத்தது நம்மளுக்கு ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபில்லர்ஸ், டபுள் ஃபில்லர், பேரா ஃபில்லர், இல்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மல்டிபிள் ஃபில்லர். ஸோ எது ஒன்னா வந்துட்டு ஃபில்லர்ஸ்ல வந்துட்டு மெயின்ஸ்ல நீங்க கேட்கலாம். சரிங்களா? மெயின்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இதுக்கு பொருத்தமான வார்த்தை எப்படி ஃபிட் பண்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா? இதுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம ரூல்ஸ் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம ஒரு சில டைம் ரூல்ஸே வந்து 2 ஆப்ஷன் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா நீங்க கொஸ்டின்ஸ் அந்த இடத்துக்கு தேவையான வார்த்தையை தான் நம்ம வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். சரியா? ஆல் பட் 2% ஆஃப் த கண்ட்ரீஸ் farms are smaller than 5 hectares and many just a few fields, making the agriculture sector highly ஓனிங்ன்றது என்ன? சோ possess belongings. சரிங்களா? ஒருத்தவங்களுடையது அப்படின்னும் போது ஓனிங். he is owning the property. கரெக்டா? no. own அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் எழுதக்கூடாது. he owns the property. அந்த ப்ராப்பர்ட்டி அவன் தான் வந்துட்டு பாத்துக்கிறான், அவன் தான் வந்து வச்சுட்டு இருக்கான் அப்படின்னும் போது ஓன் சொல்லணும். ஓனிங்ன்றது இட் சீம்ஸ் ஆட், இது நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. என்கம்பாஸ் உள்ளடங்கி இருக்கு அப்படின்னும் போது நம்ம இதுவும் வந்துட்டு now. So productive, highly productive. இங்க highly productive. சரி, இதுக்கு மீனிங் எனக்கு தெரியல. செகண்ட் வார்த்தை இங்க பொருந்துதா பார்ப்போம். highly productiveன்றாங்க. எப்போ வந்து highly productive, எனக்கு வந்துட்டு நிறைய லேண்டு, நிறைய வந்துட்டு விளைச்சல் இருக்கும் போதுதான் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ நிறைய லேண்டு, நிறைய வந்துட்டு என்ன சொல்லலாம், ஸோ நான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது தான், ஸோ கல்டிவேட் பண்ணும்போது தான் என்னால அதிகமா ஈல்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரொடக்டிவ் எப்போ அதிகமா வரும், நான் அதிகமா எடுத்தாதான், விளைச்சல் இருந்தாதான். சோ இங்க வந்துட்டு ஸ்மால், அடுத்தது வந்து ஃபியூ, அப்ப கம்மியா தான் இருக்கு. ப்ரொடக்டிவ்ன்றது அதிகம். சோ அது வந்துட்டு ஆப்போசிட் வேர்ட் நம்ம சூஸ் பண்ண கூடாது. சோ நெகட்டிவ் வேர்ட் தான் நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது கம்ப்ரைஸ். எஸ், கம்ப்ரைஸ், மெனி கம்ப்ரைஸ். மெனி அப்படின்றது ப்ளூரல், கம்ப்ரைஸ் உள்ளடங்கி இருக்கு. சோ மெனி கம்ப்ரைஸ் என்னென்ன? ஜஸ்ட் a few field make the agriculture அன்காம்படிட்டிவ். அதாவது இருக்கிறதே வந்துட்டு எவ்வளவு ஏக்கர் இருக்கு அவங்களுக்கு, ஹெக்டர். 5 hectare or few make them agriculture sector. சரி, agriculture sector highly uncompetitive. ஸோ அங்க காம்படிஷன் அதிகமா இல்ல, கம்மியா தான் இருக்கு. ஏன்னா வந்துட்டு அங்க ஃபார்மர்ஸ்க்கு, கொஞ்சம் ஃபார்மர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கம்மியான ஹெக்டர் தான் இருக்கு அப்படின்னும் போது நம்ம காம்படிஷன் கம்மியா தான் இருக்கும். ஸோ கம்ப்ரைஸ், மெனி கம்ப்ரைஸ். just a few fields make the agriculture sector highly uncompetitive. Yes. Next, for motorists, mobile phones have been both a blessing and a curse. ஸோ வண்டி ஓட்டுறவங்களுக்கு வந்துட்டு மொபைல் ஃபோன் வந்துட்டு எமர்ஜென்சினா கான்டாக்ட் பண்ணவும் யூஸ் ஆகுது, அதே டைம் அது ஒரு சாபமா அமையுது அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் டுடே ஃபெட்டலிட்டிஸ் அப்படின்னா என்ன?
occurrence of death by an accident. ஆக்சிடென்ட்டால இறந்து போறாங்கல்ல அதை வந்துட்டு fatalities அப்படின்னு சொல்லுவாங்க. So and today the fatalities caused by drivers using their mobile phones. நிறைய ஆக்சிடென்ட் எதனால நடக்குது? ஸோ ஃபோன் பேசிக்கிட்டே வந்துட்டு டிரைவர்ஸ்லாம் ஓடிட்டு போறாங்களே அதனால தான். அப்போ நம்ம மற்ற எதெல்லாம் வந்து போலாமா? No, the accident caused by drivers using their mobile phones. Accident, okay, to phone help இங்க accident நான் place பண்ணாலும் to phone help quickly அப்படின்றது மேட்ச் ஆகல. சரியா? சோ அத வந்து ஆக்சிடென்ட் எடுக்கல. ஆனா fatalities today the fatalities அப்படின்றப்போ occurrence of death by accident அப்படின்றத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? to summon, to call for, நம்ம வந்துட்டு quickly to call for அப்படின்னும் போது என்ன? to summonனா என்ன இங்கன்னு பாத்தீங்கன்னா call for, நம்ம அழைக்கிறதுக்கு அப்படின்றது. to phoneன்றதோட to call for, அதுக்கு மீனிங் summon. அப்ப செகண்டும் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே போயிரலாம். சரிங்களா? so next, in recent years of blood vessels, knowledge of blood vessels now, or study of blood vessels, okay, replica scattered now, are the traces of blood vessels, are the elements அப்படின்னும் போது இங்க elements of blood vessels வராது. சரிங்களா? அதனோட cells of blood vessels அது மாதிரி எதனா இருந்தா okay, related to that word. Traces of blood vessels or நம்மளுக்கு study of blood vessels and cells have been found in dinosaur fossils. அதாவது study of போது எதை பத்தி படிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க? சோ தடயத்தை பத்தி சொல்லிருக்காங்க. டைனோசர்ஸ்ல இருக்கிற blood vessels and cells உடைய தடயம் சொல்லும் போது நம்ம traces தான் சொல்லணும், study கிடையாது. Traces of blood vessels and cells have been found in dinosaur fossils and researchers are trying to explain how these were preserved. எப்படி நம்ம வந்துட்டு பதப்படுத்தணும் அப்படின்றத பத்தி ஸ்டடி பண்றாங்கன்னும் போது என்ன சொல்லலாம்? டு எக்ஸ்பிளைன், அதை பத்தி பதப்படுத்தணும், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னும் போது நம்ம என்ன சொல்லணும்? preserved தான் எடுக்க முடியும். ஸோ செகண்ட் வந்துட்டு trying to explain how these were preserved for millions of years. சரியா? traces of blood vessels and preserved for millions of years. 4. Next, financial institutions have implemented strict rules. Financial institutions have implemented strict rules about knowing who their customers and how they obtain their money. But the openness and willingness of money transfer companies to transfer funds make it. So openness, எப்படி வந்துட்டு நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்றது தெளிவான கருத்து, ஓப்பனா இருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படின்னும் போது willingness of money transfer companies to transfer fund make it complicated. ஓப்பன்னஸ் இருக்கும்போது, அதாவது என்னன்னு தெளிவா இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் அது எப்படி காம்ப்ளிகேஷனை உருவாக்கும்? ஸோ அப்போ whenever financial institution அது கரெக்டா இல்ல ஃபைனலி லேட்லி? நோ, நம்மளுக்கு வந்து wheneverன்றது சூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் காம்ப்ளிகேஷன், இதை வந்துட்டு ஓப்பன்னஸ் போது நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் நெகட்டிவ் வராது, ஈஸியா தான் ஆகும். அதனால wheneverன்றதை நான் சூஸ் பண்ணல. லேட்லி troublesome, நோ. ஃபைனலின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகல. வைஸ்லி டிஃபிகல்ட் கிடையாது. So financial institutions have implemented strict rules about knowing who their customers are and how they obtain their money, but the openness and willingness of money transfer companies to transfer funds make it easy to launder money through this. அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு? ஸோ கஸ்டமர் கிட்ட வந்துட்டு இதுதான் அப்படின்னு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஓப்பனா இருந்ததா என்ன ஆகும்? மணி லாண்டர், அதாவது பணம் திருடுறது ஈஸியா ஆயிடும் அப்படின்றத சொல்ல வராங்க. சரிங்களா? அதாவது நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் பத்தி நல்லா தெரிஞ்சிச்சுன்னா லாண்டரிங், திருடுறது ஈஸியா ஆகும் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ ஈஸி டு லாண்டர் மணி த்ரூ திஸ். ஓகே, ஃபைன். அடுத்தது, as comets approach the sun, the dash temperature begins. Dash temperature, blazing temperature, அடுத்தது scorching temperature, extreme temperature, high temperature, rising temperature. The rising temperature begins to
boil them away, producing spectacular dusty tails which are visible to the naked eye. Naked eye நம்பது visible to the naked eye. அப்போ fifth option is the right answer. Next என்ன கொடுத்திருக்காங்க? So things, okay. Next வந்துட்டு நம்மளுக்கு phrasal replacement இல்லனா sentence improvement அத பேஸ் பண்ண questions கொடுத்திருக்காங்க. அதையும் solve பண்ணிரலாம். Things changing, of course, sometimes dramatically but in fairly predictable way. Things changing, things are changing அப்படினா okay, but things changing sometimes, things of course ன்றது ஒரு just additional information. Things changing sometimes dramatically அப்படினும்போது things are changing sometimes னா okay allowed, but are ன்றது இல்ல. Thing changes. Now thing ன்றது subject, இது verb. Things changes, things னு வந்ததுனா change னு இருக்கணும். Things change. So third option. Things subject plural, change sometimes dramatically but in fairly predictable way. So what is the replacement? Things change, of course, sometimes dramatically ன்றத கொடுக்கணும். Third option. Next, learning efforts can easy fall. Fall ன்றது adjective, அதுக்கு முன்னாடி யூஸ் பண்றது adverb. easy fall கிடையாது, ரெண்டு adjective வராது. So adverb அப்படின்னும்போது learning efforts can easily fall flat. Can easily fall இல்ல, can easily fall. Replacement 2. Next, as employees look around their organization for models of success, they encounter future reasons to being. To being, 2 plus v1 form, being இல்ல, to vary off. Okay, to be vary off னு வரணும். To be varied, to vary off. 2 plus v1 தான் வரணும். To being கிடையாது, to vary off. சரியா? To vary off அப்படின்றத நம்ம கொடுக்கும். Next, the oil industry held. The oil industry hold. Industry இது subject singular, அப்போ holds s, just நம்ம s verb வந்து s formல எழுதுறோம் present tense ன்றதுனால. The oil industry holds relatively few surprises for strategists. So holds relatively, 3 is the replacement. Next, organizations have a strong interest in fostering giving behavior. Stronger interest, strongly interest, strong. Given statement is right, no correction required. So next என்ன கேட்டிருக்காங்க? Superb. So rearrangement of sentences. para based. சரிங்களா? ஒரே ஒரு passage தான் இருக்கு, அதை பேஸ் பண்ணி 5 question கேட்டிருக்காங்க. இல்ல add one out method கேட்டிருந்தா PQ, RS, RS, PQ அது மாதிரி கேட்கலாம். ஓகே, இங்க வந்து passage பார்ப்போம். எது ஃபர்ஸ்ட் வரும், லாஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும்? ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். however அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுமா? however, no, எனினும், இருப்பினும். ஸோ அது செகண்ட் ஆர் தேர்ட் அப்படிதான் வரும். சரிங்களா? லாஸ்ட்ல வராது. thus, therefore அப்படின்னும் போது as a result அது லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் அது கிடையாது. however, the variety of online goods expanded to food, apparel, home goods and toys. Females took to online shopping. So online shopping பத்தி சொல்லிருக்காங்க. இங்க females, fine. Men become even more enthusiastic about e-commerce when tools for product and price comprises the ability to do this without having to visit physical stores. ஆன்லைன் பர்ச்சேஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி இந்த பேசேஜ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஃபீமேல், அப்புறம் மென் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேல் became even more enthusiastic. அப்போ ஃபீமேல் வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் பண்றாங்க, மென் அதை விட வந்துட்டு ரொம்ப
சந்தோஷமா வந்துட்டு ஆன்லைன்ல வாங்குறது ரொம்ப ஈஸி, நம்ம போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, நாள் ஃபுல்லா உட்காரணும் அவசியம் இல்லை அப்படின்னும் போது பிகம் மோர். அப்ப இது ரெண்டும் என்னது நம்மளுக்கு பேர். ஏ அண்ட் பி இஸ் த பேர், பட் ஃபர்ஸ்ட் கிடையாது. however even more அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அடுத்தது this this participation from both genders. so ரெண்டத்தை பத்தி சொல்லியாச்சு. அடுத்தது both genders ன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் காம்பினேஷனா இருக்காது? so CA C அது ஏன் வந்து அடுத்த காம்பினேஷனா இருக்காது? ஃபர்ஸ்ட் ஜெண்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபீமேல் பார்த்து சொல்லியிருக்காங்க. ஈவன் மோர் அப்படின்னும் போது மென்னு, அப்போ ஃபீமேல் சொல்லிட்டு அப்புறம் மென்னு வந்திருக்காங்க. ஏ அண்ட் பி காம்பினேஷன். திஸ் பார்ட்டிசிபேஷன் ஆன்லைன் ஷாப்பிங்ல ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதனால திஸ் பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் போத் ஜெண்டர் ensure that most of the brands move online. சரிங்களா? அதனால இது ஒரு ஆர்டர் A B C. once these brands அப்ப இதுவும் ஃபர்ஸ்ட் கிடையாது. made the shift, the arrival of social media tools combined with better visual made the online shopping. எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி தான். அப்ப ஆன்லைன் ஷாப்பிங் பத்தின இன்ட்ரோ தான் ஃபர்ஸ்ட். as a ரிசல்ட்ன்றது எப்பயுமே லாஸ்ட். சரியா? as a result. அடுத்தது brands. okay fine. as a result of such an enticing environment, buyers can now share more of the online shopping experience and decision making with friends and families. The early days of online shopping were actually quite male oriented, as the selection of products was limited to software gadgets only. so software gadgets பொறுத்து தான் வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாங்களாம். யாரு? மேல் கேட்டகரி. அதாவது போன் வாங்குறது, இல்ல வந்து லேப்டாப் வாங்குறது, இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்ப ஆன்லைன் ஷாப்பு எஃப் தான் இனிஷியேட் பண்ண முடியும். இது வந்துட்டு வராது ஃபர்ஸ்ட், இதுவும் வராது. அப்ப எஃப் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அடுத்தது ஏபிடி. இங்க சி வந்து லாஸ்ட்ல வர முடியாது, இ தான் லாஸ்ட், ஏன்னா ஆஸ் எ ரிசல்ட்னு இருக்கு. அடுத்தது நம்மளுக்கு ஒன்னே ஒன்று தான் பெண்டிங். ஒன்ஸ் தீஸ் பிராண்ட்ஸ் மேட், எந்த பிராண்ட்ஸ்? ஓகே, ஒன்ஸ் brands பத்தி இங்க சொல்லிருக்காங்க. most of the brands move online. these brands, இது ரெண்டும் pair, C and D pair. okay, C and D pair வந்துருச்சு. 1 2 3 4 5 6. so 6 நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. சரிங்களா? படிக்கும் போதே வந்துட்டு நான் பண்ணிடுவேன் மேக்ஸிமம். அதாவது ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ நம்ம வந்து எது ஃபர்ஸ்ட் வரும்னு பார்க்கணும். அடுத்தது கீவேர்டு எடுத்துக்கணும். கீவேர்டு சொல்லும் போது ரிப்பீட்டடா வர்றது அதனுடைய இன்ட்ரோவா இருக்கும். ரிப்பீட்டடா வர வேர்டு அதனுடைய இன்ட்ரோவா இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்டா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு ஸ்கிப் பண்ணி பாக்குறப்போ நம்மளுக்கு வந்துட்டு எது வந்துட்டு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னும் போது அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா அமையுது. சரிங்களா? FAB CDE. இப்போ வந்துட்டு ஆன்சர் பார்க்கலாம். fourth எது வருது? C is the fourth sentence. C தான் fourth. next last எது? E. as a result நாவே அது கன்ஃபார்ம் லாஸ்ட் தான், E. next second பார்த்தனா A. second A. அடுத்தது fifth 1 2 3 4 5 D. fifth D. next error spotting. so that's all about rearrangement. 5 question. next என்ன கேட்டிருக்காங்க? error spotting கேட்டிருக்காங்க. error spotting பார்ப்போம். சிங்கிள் எரர் தான். சிங்கிள் எரர் லாஸ்ட் கொஸ்டின் வச்சு சிங்கிள் எரரா என்ன அப்படின்றத பார்த்துலாம். ஸோ அதுவும் வந்துட்டு என்ன ஆப்ஷனை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஒன்லி ஏ, போத் ஏ அண்ட் பி, அடுத்தது நோ எரர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்துட்டு மல்டிபிள் எரர். ஏபி இல்ல ஏபிசி எல்லாமே எரர்னா கூட அங்க ஆப்ஷன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. பட் இங்க வந்துட்டு ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதனால சிங்கிள் எரர். இங்கேயும் சிங்கிள் எரர் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? the present and singly center thus far is. singly center னு எதனா இருக்கா? the present center அப்படின்றது ஓகே noun. இது வந்துட்டு present adjective. so and adjectiveனா இதுவும் வந்துட்டு adjective தான் இருக்கும். single center னு சொல்லலாம். அதனா singly center, there is no such word. single center தான். அப்ப எரர் எங்க இருக்கு? நம்மளுக்கு first part contains the error.
The commission has rejected the appeal of the doctor who was asked to pay money as compensation for forgetting a napkin size mob inside the patient's stomach. Oh, napkin size mob inside the patient's stomach on surgery. Surgery அப்போ வந்து தப்பு பண்ணதுனால அப்பீல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பேஷண்ட். அப்போ வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க இங்க? எது எரர்? The commission has rejected. The commission has rejected the appeal of doctor. டாக்டர் வந்துட்டு அப்பீல் பண்ணிருக்காங்க. அதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு சர்ஜரி அப்போ அவர் மிஸ்டேக் பண்ணிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் has rejected correct of the doctor who correct was asked to pay money as compensation for forgetting a napkin size mop inside a comedy இருக்கு. A napkin size mop inside a patient's stomach on surgery. So it's a silly passage. நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டொமக் அப்படின்னும் போது சர்ஜரி பண்றப்போ டியூரிங் சரிங்களா பேஷண்ட் ஸ்டொமக் டியூரிங் சர்ஜரி டியூரிங் அ சர்ஜரி அப்போ அப்படின்னும் போது டியூரிங் கொடுக்கணும் ஆன் கிடையாது எரர் ஃபார் லைஸ் ஆன் ஃபோர்த் அடுத்தது in an incident that is sure to send shivers down everyone's spine, the hill went up in flames thanks to சொல்லும் போதே thanks to தான் வருது thanking to the dry residue of trees and plants. No, thanks to the dry residue of trees and plants. Part 3 contains the error thanks ன்னு வரணும். Two people are suspected of having contracted Ebola after coming into contact with a 2-year-old girl who died of the disease last year. So, two people last year, okay. Two people are suspected of having contracted Ebola coming into contact with a 2-year-old girl who died of disease last year. Last week. So no error in this statement. After the cash strapped corporation expressed its inability to provide funds for various development works, the office bearer of the civil body started lobbying அப்படின்னு வரும்போது lobbying for something. So combination not at lobbying for special financial aid from state government. So lobbying for அப்படின்னும் போது for no not at. So next என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு clause test கேட்டிருக்காங்க. clause test எத்தனை இருக்குன்னு பாருங்க. So நம்மளுக்கு 100. Yes, 10 questions based on clause test. So full-ஆ passage படிக்காதீங்க. ஃபுல்லா பேசேஜ் படிக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிச்சுட்டு அடுத்தது அந்தந்த லைனுக்கு வர்ற இடத்துல மட்டும் நம்ம என்ன வார்த்தை பொருந்தோம் அப்படின்றத சொல்லியிருக்கலாம். பேசேஜோட டோனு அது பாசிட்டிவா நெகட்டிவா அந்த வியூ எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து போகணுன்றதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிக்கணுன்றத சொன்னேன். எக்ஸ்பெக்ட்ஸ் தட் வெதர் we view change as positive or negative, there is a certain amount of stress. That change, more stress means more conflict. Most people prefer a predictably workplace so naturally because fight change and they fear change because it present something they value. அதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நிறைய நம்ம ஒர்க்கிங் பிளேஸ்ல வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்மளால சரியா ஒர்க் பண்ண முடியாது. அதுல கான்ஃபிளிக்ட் முரண்பாடு தான் ஏற்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ரிலேட்ஸ் டு நெகட்டிவ் பேசேஜ். சரியா? அடுத்தது நம்ம அதுக்கு தகுந்த வார்த்தையை வந்துட்டு இப்ப சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் தட் வெதர் we view change as positive or negative. So experts agree அதாவது வந்துட்டு என்ன அக்ரி பண்றாங்கன்னு சொன்னோம். நம்ம வந்துட்டு நிறைய ப்ரெஷர் இருந்ததுன்னா நிறைய வந்துட்டு பிரச்சனை வரும் அப்படின்றத சொல்றாங்க. அதை வந்துட்டு அக்ரி பண்ணுமா டிசைட் பண்ணுமா செட்டிலா மேட்சா கரஸ்பாண்ட் அக்ரி எக்ஸ்பர்ட்ஸ் அக்ரி. செகண்ட்
Second, stress that a certain amount of stress that change more stress that change a certain amount of stress that change that comes change இல்ல that accompanies அதனோட சேர்த்து so accompanies attend conduct next என்ன இருக்கு assist no that accompanies two next so a certain amount of stress that accompanies change it reduce the size கொஞ்சம் reduce பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு இது skip ஆகாது yes கட் ஆகல next 93 பார்க்கணும் 93 வந்துட்டு most people prefer a predictably workplace prefer so naturally people fight change and they fear change because it presents to something they value so most people வந்துட்டு எந்த working place ப்ரிஃபர் பண்ணுவாங்க stagnate working place no 93 தானே தேக்கம்னு அர்த்தம் immovable working place மூவ் ஆகாம இருக்கிற working place stable yes நிலையான working place தான் தேடுவாங்க இல்லைன்னா வந்துட்டு எனக்கு இவங்கள பத்தி தெரியும் ஒரு இடத்துல வேலை செய்யறேன்னா ஓகே எல்லாரும் பத்தி தெரியும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும் நம்ம ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும் இதே மாறி மாறி போனா யாரு எப்படின்னே தெரியாது ஸோ ஸ்ட்ரெஸ் எனக்கு அதிகமா ஆகும் ஸோ பீப்புள் ப்ரிஃபர் ஸ்டேபிள் ஒர்க்கிங் பிளேஸ் நார்மல் கிடையாது ஸ்டேபிள் நெக்ஸ்ட் 94 people fight change and they fear change people fight for to get something we have to fight for something so inga fight for kadiyadu fight without fight opposite fight against change fight against change against ன்னு சொல்லணும் சரியா அடுத்தது they fear change because it presents a remark certainty threat presents threat to something yes presents a certainty no remark la threat அச்சுறுத்தல் threatening threat to something they value அடுத்தது people fear a number of things encompassed இல்ல number of things them encompassed them போது அவங்கள உள்ளடக்கி இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு அது இல்ல people fear a number of things among them அவங்களுக்குள்ள வந்துட்டு நிறைய விஷயம் இருக்கு number of things among them job security or the change might means a loss of friends or contact okay அவங்களுக்கு இடையே போது people number of போது more than 2 அப்ப amongன்றது சூஸ் பண்ணும் might mean a loss of friends or contacts the list contacts height principal capital chief irrelevant top the list friends a loss of friends or contacts top the list சரிங்களா top the list அப்படின்றத கொடுக்கணும் next they fear their salary may change and not for the better not for the better not for the worst not for the boon not for the blessing not for the better சரிங்களா same not for the better next இப்போ நம்மளுக்கு 99 எங்கப்பா என் கணக்கு தெரியல 99 so last two lines previous and they fear that their own pride and satisfaction in the job may withdraw decline progress lead பண்ணும் இல்லையா so progress நல்லபடியா கொண்டு போவோம் and they fear that their own pride and satisfaction in the job may okay wait இது எப்படி படிக்கக்கூடாது the fear that they will lose freedom that they may lose responsibility that may lose responsibility okay authority if working conditions have been good they fear those conditions will change and they fear that their own pride and satisfaction in the job may withdraw கிடையாது these fear job progress nil negative job progress okay job progress தான் so next
in the job may progress. This fear may be real or this may be a knowledge, assumption, perception due to misunderstanding. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உடைய ஒரு வியூ இருக்கலாம். ஸோ 99 in the job satisfaction. So 99, let me verify. 99. ஸோ 99க்கு என்னப்பா வரும்? அங்க ஜாப் லாஸஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா? ஸோ அங்க வந்துட்டு ப்ராக்ரஸ்ன்றது என்ன? ப்ராக்ரஸ் வந்துட்டு நம்மளுக்கு 99 மட்டும் ஒன்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, தே ஃபியர், அவங்க எதை பத்தி பயப்படுறாங்க? that their own pride and satisfaction in the job may lose. ஓகே ஃபைன். எதை பத்தி பயப்படுறாங்கன்னா நம்மளுடைய என்னது தலகணம் கிடையாது, நம்மளுடைய மதிப்பும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் லூஸ் பண்ணிடுவோமா அப்படின்றத பயப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ப்ராக்ரஸ் எப்படி வரும்? இன் த ஜாப் மே வித்ரா இல்ல டிக்ளைன். ஸோ மே டிக்ளைன். சரிங்களா? தீஸ் ஃபியர்ஸ் டிக்ளைன் தான் சூஸ் பண்ணும், ஏன்னா நெகட்டிவ் வேர்ட் வர. ஸோ 99 டிக்ளைன் கொடுங்க. அடுத்தது 100 நம்மளுக்கு வந்துட்டு பெர்செப்ஷன். சரிங்களா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மே பி அ பெர்செப்ஷன் டியூ டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு வியூவா இருக்கலாம். சரிங்களா? அதனுடைய யூகமா இருக்கலாம். அப்படின்னும் போது நம்மளோட பெர்செப்ஷன் அப்படின்றது தான் சூஸ் பண்ணும். கான்செப்ட்லாம் கிடையாது, நாலேஜ் கிடையாது. தட்ஸ் ஆல். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் என்னது இது கிளாஸ் டெஸ்ட். அடுத்தது ரிமைனிங் நம்மளுக்கு என்னப்பா இருக்கு? நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் ஆர்சி இருக்கு. ஸோ ஆர்சியை முடிச்சிடும். ஆர்சி 2 ஆர்சியை முடிச்சுட்டா அவ்வளோதான் இந்த பேசேஜ். 30 கொஸ்டினுக்கு நம்ம தயார் ஆயாச்சு. இப்போ வந்துட்டு ஆர்சியை பார்த்துருவோம். இந்த பேசேஜ் பார்த்த உடனே நீங்க வந்துட்டு ஃபுல்லாலாம் படிக்கங்க தயவு செஞ்சு. இவ்வளோ பெரிய பேசேஜ் கொடுத்தாங்கன்னா நம்மளால எவ்வளோ கொஸ்டினுக்கு ஆன்சர் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத யோசிக்கணும். இதை ஃபுல்லா வந்துட்டு படிச்சு ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன்னா டைம் ஓடிடும். சரியா? நம்மளுக்கு இந்த பேசேஜ் 10 கொஸ்டின்ல ஒரு 5-6 கொஸ்டின் கரெக்டா இருந்தாலும் சந்தோஷம் தானே. ஸோ எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் இம்பாக்ட் ஆன், இப்படி கேட்டிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ரேண்டமா படிங்க. தயவு செஞ்சு ரேண்டமா படிங்க. அதுல உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபுல்லா பேசேஜ் நீங்க வந்துட்டு எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா ஃபுல்லா படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன்சர் பண்ணுங்க. பட் நம்ம மாடரேட் இல்ல பிகினர் அப்படின்னும் போது நம்ம ரேண்டமா படிச்சு என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து தெரியுதோ ப்ராக்டிஸ் மூலயமா இதுவும் வந்து சால்வ் பண்ணிடலாம், இதுவும் வந்து நல்லா பண்ணலாம். பட் நான் சொல்றது வந்துட்டு இப்போ ஆன் த ஸ்பாட் எக்ஸாம்ல இருக்க நிலையில நம்ம எப்படி அட்டன் பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்கணும் நம்ம. ஸோ ரேண்டமா படிச்சுட்டு ரேண்டமா படிக்கும் போது கூட ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் ஃபுல்லா படிங்க, அடுத்தது மிடில், நெக்ஸ்ட் லாஸ்ட் அதை படிச்சுட்டு நம்ம போவோம். சரியா? இங்க வந்துட்டு இம்பாக்ட்ஸ் ஆன் எக்கனாமிக் growth. எக்கனாமிக் growth வந்துட்டு பாதிப்படையக்கூடிய விஷயங்கள், காரணிகள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடுத்தது இதுவும் 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ். அப்போ 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னா அது பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின், கண்டிப்பா அந்த வேர்டு இருக்கும். அதுல போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அதை மட்டும் படிச்சு ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது குவான்டிடேட்டிவ், ரோல் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ஈசிங் இன் எக்கானமி. குவான்டிடேட்டிவ் ஈசிங்னா என்ன அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது vocabulary based question. அடுத்தது இங்க என்ன கேட்டிருக்காங்க? passage which of the following said be about unemployment in America at present. At present unemployment எப்படி இருக்கு அமெரிக்கா? அடுத்தது opposite word. Next inference based question. Next, but once the economy is chugging alongனா என்ன? அப்போ வந்துட்டு இங்க கோட் கொடுத்திருக்காங்க, அப்படி என்ன மீன் பண்ணுது இங்க அப்படின்றத பார்க்கணும். Fed revise its inflation targets அப்படின்னா என்ன? மெயின் அப்ஜெக்டிவ், மைய கருத்து என்ன? சென்ட்ரல் தீம், the main objective of the ஆத்தருடைய அதாவது இந்த பேசேஜில் இருக்கிற மைய கருத்து என்ன? அவ்வளவுதான். சரியா? இப்போ நம்ம பார்க்கலாம். read randomly, quickly, in a steady way. அவ்வளவுதான் சொல்வேன்.
So first, since cutting short term interest rates almost to zero early in the 2008 ன்னு ஒரு question படிச்சோம்ல, அதுக்கு பார்த்துக்கலாம். Since cutting short interest rate almost to zero early in the 2008 global recession, central banks included central banks including the Fed by having using clumsy implementation during the crisis quantitative easing. அதாவது clumsy implementation அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்துட்டு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. என்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா clumsy implementation. எப்போனா வந்துட்டு டியூரிங் கிரைசிஸ் ஃபினான்ஷியல் நெருக்கடி அப்போ வந்துட்டு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட், நேச்சுரலா அதாவது ரெகுலரா ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றதுக்கு நார்மல் மெத்தட், கிளம்சின வந்து டிஃப்ரெண்ட் வே கையாளுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்போ டியூரிங் கிரைசிஸ் நெருக்கடி, ஃபினான்ஷியல் நெருக்கடி. ஈஸிங் முக்கியமா வந்துட்டு குவான்டிடேட்டிவ் ஈஸிங்னா என்ன? ஸோ ஃபினான்ஷியல் டேர்ம் குவான்டிடேட்டிவ் ஈஸிங் போது வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ மணி பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது புது பணத்தை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றது. எப்போ அதாவது புதுசா ஒரு நோட்டை ரிலீஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், டிமானிட்டைசேஷன் அப்போ 2000 ரூபாய் நோட்டு ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி அந்த டைம்ல வந்துட்டு பண நெருக்கடி ஏற்படும், ஃபினான்ஷியல் நெருக்கடி ஏற்படும். அதை வந்துட்டு எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத பத்தி ஒரு நியூ மெத்தட் கையாளுறாங்களாம். சரியா? ஓகே. ஸோ அதாவது printing money to buy bonds to pump capital into economy has come out of bag most often. To push capital into economy. So push capital into economy has come out of the bag most often. But QE அதாவது quantitative easing involves meddling in markets on worrying scale. So ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் நடக்குது while involving meddling, அதாவது QE அதான் சொல்லிட்டேன் இல்லையா, introduction of new money in the market அப்படின்னும் போது ஒரு worrying scale. Central bankers were also honing a new strategy attempts to boost up. ஓகே, அந்த நியூ ஸ்ட்ராட்டஜி எதுக்கு வந்து ஃபாலோ பண்றாங்களா? டு பூஸ்ட் அப் எக்கானமி, டு பூஸ்ட் கான்ஃபிடன்ஸ் பை ப்ரொவைடிங் ஃபார்வர்ட் கைட்லைன்ஸ். சரிங்களா? அப்போ அந்த ஃபினான்ஷியல் நெருக்கடி அப்போ வந்துட்டு சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கைடன்ஸ் மூலமா எக்கானமியை பூஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? ஃபினான்ஷியல் கைடன்ஸ்னா என்ன? மறுபடியும் ஃபினான்ஷியல் கைடன்ஸ்னா வந்துட்டு மானிட்டரி பாலிசி அப்போ வந்துட்டு ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அ டூல் இன் மானிட்டரி பாலிசி. அதாவது ஃபியூச்சர்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி எக்கானமிய பாதிப்படையாம நம்ம வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படின்றது. சரிங்களா? மானிட்டரி பாலிசியை வந்துட்டு ஃபியூச்சர்ல எப்படி கையாளணும் அப்படின்றத பத்தி சொல்றதுதான் வந்துட்டு எங்கனது கைடன்ஸ், ஃபினான்ஷியல் கைடன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் அ டூல் இன் மானிட்டரி பாலிசி, அவ்வளவுதான். சரிங்களா? அது வந்துட்டு பூஸ்ட் அப் கான்ஃபிடென்ட், அதாவது அது ஒரு பூஸ்ட் அப் பண்ற மாதிரி இருக்கு. ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஒரு பண நெருக்கடி அப்போ கூட ஒரு நல்ல விஷயமா இருக்கு. எப்படி பூஸ்ட் அப் பண்ணலாம், அந்த விஷயத்துல எப்படி பூஸ்ட் அப் பண்ணலாம்னா த்ரூ ஃபினான்ஷியல் கைடன்ஸ் மூலமா வந்து பூஸ்ட் அப் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிவிங் அ கிளியர் ஸ்டியர் ஆன் தியர் ஃபியூச்சர் பிளான். ஸோ அதுதான் சொல்லிட்டேன் இல்லையா? பட் ஹவு சென்ட்ரல் பேங்க்ஸ் டிப்ளாய் திஸ் டெக்னிக் மோர் எஃபெக்டிவ் சின்ஸ் ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதை எப்படி வந்து கையாளுறாங்க, ஃபினான்ஷியல் நெருக்கடி அப்போ வந்துட்டு கிரைசிஸ் அப்போ எப்படி கையாளுறாங்க அப்படின்றத பத்தி தான் சென்ட்ரல் பேங்க்ஸ். சரிங்களா? அது போதும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது சென்டர். நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் லைட்டா. The Fed says now both the Fed and the Bank on England ஏதோ ஒரு சென்ட்ரல் பேங்க் பத்தி தானே பேசுறாங்க. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. சரிங்களா? in link increase to economic condition, unemployment is falling. The Fed says it will not raise
rising rate until employment has fallen. The Fed says, Fed என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா both Fed and the Bank of England என்ன சொல்றாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபால் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தி எக்கனாமிக் சாரி எப்போனா வந்துட்டு இங்க சொல்லியிருப்பாங்களே என்னவோ, ஓகே, ஃபினான்ஷியல் நெருக்கடி அப்போ நம்மளுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் கிரியேட் ஆகுது அப்படின்றது தான் வந்துட்டு இன்டைரக்டா சொல்லியிருப்பாங்க இங்க. The Fed says it will not rise rate until unemployment has fallen. ஸோ ஏதோ ஒரு ரைஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா, okay fine, until unemployment has fall at 6.5% provided the short term inflation rate பத்தி இங்க சொல்லிருக்காங்க. அது வந்துட்டு ரைஸ் ஆகாதான். ஓகே ஃபைன், இங்க எழுதிடுறேன். inflation rate declines, unemployment increase. Inflation rate increase, unemployment decrease. Unemployment decrease ஆனா அப்புறமா இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வைஸ் வர்சா அப்படி நடக்குது அப்படின்றத பத்தி சென்ட்ரல் பேங்க் ஃபெட்டும் அடுத்தது பேங்க் ஆஃப் இங்கிலாண்டும் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் எதை பொறுத்து இருக்குன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்தும் இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் எதை பொறுத்து இருக்கு, இன்ஃப்ளேஷன் ரேட்டும். ஸோ அது ரெண்டும் வைஸ் வர்சா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மெயின் டிஃபிகல்ட்டி இன் யூசிங் டாக் அபவுட் த ஃபியூச்சர் டு perk up growth is that market must believe the rate will stay close to zero. Inflation rate வந்துட்டு ஜீரோக்குள்ள இருக்குமா, as inflation pick up, thus making current borrowing and investment more attractive than other would be. போதும், இதோட போதும். problem. The problem is that central banks have an incentive to renege on promises to allow his higher inflation, rendering them less credible. Making the promise, if it is believed, should boost economic activity, but once the economy is chugging along, the temptation is to try to get the best of world, okay, by rising rate before pricing go up. And if markets doubt that central banks will rely embracing high inflation rate than expected, will not adjust, and the real interest rate will not fall. அதாவது சென்ட்ரல் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராமிஸை அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் எக்கானமில பொருளாதார வளர்ச்சியை பொறுத்து தான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கு. அதனால நாங்கள் கொடுத்த ப்ராமிஸ் இதை பண்ணுவோம்னு சொல்லி இருந்தாலும் அதை எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா என்ன வேணா மாறலாம். சரிங்களா? ஸோ ஃபியூச்சரில் என்ன வேணா மாறலாம். அதனால அவங்களால காப்பாற்ற முடியல, டியூரிங் கிரைசிஸ் அப்போ காப்பாற்ற முடியல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது எதுனா லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிச்சிடலாமே. Unemployment would drop below 6%. ஓகே, அதுல இருந்து படிக்கலாம். The simple, இங்க இருந்து படிக்கிறேன். A simple commitment to keep rate low, so inflation rate low even after inflation top the Fed's current target of 2%. If credible, will work wonders. America's unemployment would drop below 6% a year earlier than current project. So unemployment would drop 6% a year earlier than current project, but such a sweeping pledge may not be believed. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு போன வருஷத்தோட 6% கம்மி பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்களா. அந்த பிளட்ஜை வந்துட்டு அவங்களால நம்ப முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டெட் ப்ராமிசிங் டு கீப் ரேட் லோ அன்டில் எம்ப்ளாய்மெண்ட் ரீச் அ சர்டைன் த்ரெஷ்ஹோல்ட். அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்துட்டு குறைக்கிற வரைக்கும் நாங்க வந்துட்டு நம்ப மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The Fed is currently might be more credible that it sets a clear limit on central banks' newfound permissives. A more radical option would be to raise the Fed's target for inflation from 2% to 3%. The reduction of unemployment faster than
அதாவது இன்ஃப்ளேஷன் ரேட் வந்துட்டு 2 to 3% டார்கெட் வச்சு ரைஸ் பண்ணாங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெடியூஸ் ஆகும்னு இருக்காங்க. த would reduce unemployment faster than setting unemployment threshold. ஸோ நம்ம குறிப்பிட்ட அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். இவ்வளோ பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. 6% ரெடியூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன் கேஸ் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்துட்டு 2 to 3%க்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணனா நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை விட அதிகமா அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்க முடியும் அப்படின்றது சென்ட்ரல் பேங்கோட வியூ. முக்கியமா அமெரிக்கா சென்ட்ரல் பேங்கோட வியூ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, தட் இஸ் எனஃப் ஐ திங்க். Threshold, although it would pre-assembly stir up even more opposition among monetary hacks, but for any new goals to work, the public must understand and believe. If markets doubt the Fed's committees to a 3% inflation target, then new guidance will prove counterproductive, a lesson which the new chairman of the Fed must be in mind. சரி, போதும். which of the factors, so economic growth, எக்கனாமிக் பொருளாதார வளர்ச்சியை ரெடியூஸ் பண்ற காரணிகள் என்ன? மார்க்கெட் பர்செப்ஷன் ஆஃப் ஃபார்வர்ட் கைடன்ஸ்ன்றது வந்துட்டு ஃபியூச்சர்ல நடக்கூடிய விஷயத்த, அதாவது கிரைசிஸ் அப்ப எப்படி வந்துட்டு நம்ம மானிட்டரி பாலிசியை ஃபாலோ பண்ணோம், அதுக்கான ஸ்டெப்ஸ், பூஸ்ட் அப் எக்கானமி, அதுக்காக யூஸ் பண்ண வேண்டியது ஃபார்வர்ட் கைடன்ஸ். அது பாசிட்டிவ், அது வந்துட்டு இம்பாக்ட் கிடையாது. ஸோ அது கிடையாது. ஹை ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அது ஒரு காரணம். ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுவும் இன்னொரு காரணம். B and C is the right answer for this question. B and C. 5. Next என்ன சொல்லியிருக்காங்க? What is the author's view of the Fed policy during 2008 financial crisis? So first 2008ல வந்து பொருளாதார நெருக்கடி, Fed வந்துட்டு பாலிசி எடுத்தாங்க. He feels that the policy were large trial and error method. அதாவது clumsy implementation சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா? ஸோ வந்துட்டு large and trial என்னது largely trial and error method. So this or that அப்படி நடக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட், நார்மலா வந்துட்டு ஃபாலோ பண்ற மெத்தடை விட்டுட்டு ஒரு ரேண்டமா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எப்போ? ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்போ. அப்படின்னும் போது ஒரு டிஃப்ரெண்ட் கிளம்சி இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணாங்கன்னும் போது ட்ரையல் அண்ட் எரர், பட் சம் வாட் சக்சஸ் இன் ரிவைவிங் தி எக்கானமி. அது கூட வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி தான் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க, மெத்தடை ஃபாலோ பண்றாங்கன்னும் போது இதுதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று தான். அடுத்தது வந்துட்டு நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் யூ ஆர் கன்ஃபார்ம்ட், கோ வித் தட். Which of the following is the role of quantitative easing in economy? Quantitative easing அதனுடைய கோல் என்ன, ரோல் என்ன? It is a risky financial measure to make goods, no? To provide capital and boost the economy, yes. It is a punitive measure, no. It is a measure sparingly used to control inflation. It serves to improve the project, no. எதுவும் இல்லை. Only 2. சரிங்களா? Only 2. ஸ்வீப்பிங்க்கு மீனிங் கேட்டிருக்காங்க. இங்க ஸ்வீப்பிங்க்கு நம்மளுக்கு மீனிங் தேவை. ஸோ இங்க பாருங்க, below 6% a year early than current project, but such a sweeping pledge, such a vast pledge. ஸோ ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு pledge not be believed, அந்த ஒரு நல்ல ஒரு பிளட்ஜ் அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா? ஸ்வீப்பிங்னா வந்து கிளீனிங் கிடையாது இங்க, அதனால டைரக்டா எழுதக்கூடாது. சச் அ கிளீனிங்ன்றது கிடையாது, பிரஷிங் கிடையாது, எக்ஸ்டென்சிவ். சரிங்களா? இக்னோரிங், இன்டெசிசிவ். அப்போ எக்ஸ்டென்சிவ் பிளட்ஜ் அப்படின்றது தான் இங்க மீனிங். சரிங்களா? கிளீனிங்ன்றது டைரக்ட், பிரஷிங்ன்றதும் வரும், பட் சச் அன் எக்ஸ்டென்சிவ் pledge அப்படின்றத நம்ம கொடுக்கணும். அண்ட் எக்ஸ்டென்சிவ் pledge அப்படின்றத வரணும். சரிங்களா? ஸ்வீப்பிங்ன்றதுக்கு இங்க எக்ஸ்டென்சிவ். broad, all, அதுக்கு வந்துட்டு ஸ்வீப்பிங்ன்றது மீனிங். அடுத்தது எக்ஸ்டெண்டட் வே, broad, all, இதெல்லாம் வந்துட்டு மீனிங். இங்க வந்து எக்ஸ்டென்சிவ் அப்படின்றது பொருத்தமான வார்த்தை. அடுத்தது
Which of the following can be said about unemployment in Americas at present? Unemployment scenario is improving. Yes. Unemployment வந்து reduce பண்றேன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அது போயிட்டே தான் இருக்கு. உண்மைதான். Central bank should take a more unconventional approach to lower the rate. It is unlikely to improve in long run despite positive short-term trends. No, only A and B. Central bank should take a unconventional approach to lower the rate. So A and B பத்தி தான் discuss பண்ணிருக்காங்க. Third. அடுத்தது, what is the meaning for opposite? Antonym for worrying. So வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன? Anxious, direct meaning, sorry. Eager. Now இங்க opposites தான் வரணும் நம்மளுக்கு. So anxious இங்க opposite தானே கேட்டிருக்காங்க. worrying, anxious, வேதனை தரக்கூடிய விஷயம், அது டைரக்ட், அதனால வராது. அடுத்தது நெகட்டிவ், worrying நெகட்டிவ், அதுவும் டைரக்ட் வராது. decisive, eager, heartening. Okay, fine. இங்க answer is heartening. heartening அர்த்தம், சரிங்களா? supportive, encouraging அப்படின்னும் போது நம்ம heartening, direct meaning இல்ல heartening. அங்க பாருங்க, இங்க வந்துட்டு encourage, நம்மள வந்துட்டு இருங்க போயிடலாம். இங்க worrying இருக்கு, எங்க worrying? worrying. Yes. So QE involves meddling in market on a worrying scale. So வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. worrying scaleன்றது வருத்தப்படக்கூடிய விஷயம். இங்க வந்துட்டு நம்மள சென்ட்ரல் பேங்க்ஸ் என்கரேஜ் பண்ற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது நம்மளுடைய ஸ்கேலை ரெடியூஸ் பண்றது இல்ல வந்துட்டு டிமோட்டிவேட் பண்றது அப்படின்றது இங்க மீனிங். டிமோட்டிவேஷனுக்கு ஆப்போசிட் என்கரேஜ் ஆர் மோட்டிவேட் சம்திங். அதை பேஸ் பண்ணது நம்மளுக்கு heartening தான் இங்க எடுக்கணும். சரியா? heartening. Here heartening meaning motivation or encouraging. So opposite for worrying. Next, which of the following can be inferred? So உங்களுடைய அனுமானம் என்ன? இந்த பேசேஜை படிச்ச வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? At present, America's rate of inflation is the lowest it has been since the Great Depression. America's economy has recovered completely from financial crisis. No. Fed's policy, we cannot say. Fed policies depend on its leadership and this. No. 2008ல financial அதாவது பொருளாதார நெருக்கடி இல்லனா வந்துட்டு financial அத நிதி நெருக்கடி in 2008 அப்போ financial crisis எப்படி வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது, சரிங்களா? அடுத்தது இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அதனுடைய ஸ்டெப்ஸ் in the past and present அத பத்தின டிஸ்கஷன் தான் இங்க. at present America's rate lowest it has been since the Great Depression. இப்போ வந்துட்டு at present எப்படி இருக்குன்னா அமெரிக்காவுடைய ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கம்மியாக தான் ஆயிருக்கு. ஓகே, எடுத்துக்கலாம். அமெரிக்காஸ் எக்கானமி ரெக்கவர்டு கம்ப்ளீட்லி. நோ, அது சொல்ல முடியாது. ஃபெட்ஸ் பாலிசிஸ் டிபெண்ட் ஆன். ஸோ ஒன்லி ஒன் மட்டும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இன்ஃபரன்ஸ், அது சென்ட்ரல் பேங்க்ஸ் ஹேவ் மோர் இன்ஃபர்மேட்டிவ். ஓகே, ஐம் சாரி, அமெரிக்காவை பற்றி மட்டும் சொல்லலை இங்க. செகண்டும் இல்லை. ஃபெட்ஸ் பாலிசி டிபெண்ட் ஆன் லீடர்ஷிப் அண்ட் திஸ் ஹேஸ் இம்ப்ரூவ்டு. இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாது. ஸோ எல்லாமே நெகட்டிவ். சென்ட்ரல் பேங்க்ஸ் அங்கே வந்துட்டு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னும் படித்தோம். அப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் தானே, அதுதானே இன்ஃபரன்ஸ். நம்ம சென்ட்ரல் பேங்க்ஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோடைய சென்ட்ரல் பேங்க்ஸோடைய என்னது how they are handling during financial crisis, அதுதான் சென்ட்ரல் பேங்க்ஸ். how the central banks are handling during financial crisis in the past to the present. அப்போ வந்துட்டு அதுதான் இன்ஃபரன்ஸாக எடுத்துக்க முடியும். ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் ஹாவ் பிகம் மோர் இன்ஃபர்மேட்டிவ் டு பப்ளிக். ஸோ வந்துட்டு நம்ம ப்ராமிஸை கொடுத்தனா அதை வந்துட்டு
ஃபாலோ பண்ணும். இல்லன்னா என்ன நடக்குது அப்படின்றது கண்டிப்பா பப்ளிக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். அதுவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் நம்மளுக்கு தேவை சென்ட்ரல் பேங்க்ஸ் தான். 4. 4 இஸ் த ரைட் ஆன்சர். 4 தான் வந்துட்டு ரைட் ஆன்சர். But once the economy is chugging along. Chuggingனா என்னப்பா? Chuggingனா வந்துட்டு ask some help from the passers by. ரோட் சைடு வந்துட்டு போறவங்க கிட்ட அவங்க வந்து ரோட் சைடு ஒரு சிலர் டீசெண்டா நின்றுட்டு இருப்பாங்க. ரோட்ல போறாங்களா அவங்க கிட்ட வந்துட்டு இல்ல நான் வந்துட்டு இது ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கேன் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா, டொனேஷன் கேக்குறாங்க இல்லையா, சோ அது chugging அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா? chugging along the temptation is to get the best of both worlds. அதுக்கு மீனிங் என்ன, அந்த ஃப்ரேஸ்க்கு மீனிங் என்ன? But once the economy is chugging along, the temptation is to get the best of both worlds. Both worlds na enna? Central bank as well as economy. Central banks withdraw their regulatory measure at the first indicator of economic recovery. Now, once the economy has recovered sufficient, so போதுமான financial support இருந்ததுனா markets return to old risky practice and try to get higher returns as well as taking advantage of fiscal stimulus. So second is the right meaning for that given phrase. Why does the author recommended the Fed reverse its inflation target? To prevent, studies show that British market now, if the Fed lower the target rate of inflation, the market will be more accept. Now, he believes that reverse target will help lowering unemployment. 3 தான். ஆத்தர் என்ன சொன்னாரு? டார்கெட்டை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெடியூஸ் ஆகும் எப்போனா வந்துட்டு இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை ரெடியூஸ் பண்ணும்போது, சாரி இன்க்ரீஸ் பண்ணும்போது, அதான் ரிவைஸ் பண்ணும்போது, இன்ஃப்ளேஷன் ரேட்டை ரிவைஸ் பண்ணும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு அதுலயும் சேஞ்சஸ் வரும் அப்படின்றத நம்புறாருன்றது. he believes that revised target will help lower unemployment. 3. So last question for this passage. Which of the following is main objective? Chastise central bank who have controlled inflation to point no. To urge central banks to do away the practice of forward guidance since it does not work. To suggest way of making central bank policies like forward guidance more effective. Main objective adana crisis appo forward guidance அது ஒர்க் ஆகும். சரிங்களா? ஃபார்வர்ட் கைடன்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும், அது மோர் எஃபெக்டிவா அமையும் எப்பனா வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்போ அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு இங்க மெயின் மைய கருத்து. ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் டு சஜஸ்ட் வேஸ் ஆஃப் மேக்கிங் சென்ட்ரல் பேங்க் பாலிசிஸ் லைக் ஃபார்வர்ட் கைடன்ஸ் மோர் எஃபெக்டிவ். 3. நெக்ஸ்ட் பேசேஜ் எப்படி கேட்டிருக்காங்க பார்த்துட்டு நம்ம போயிடலாம். ஸோ இதுவும் வந்துட்டு ரொம்ப குட்டி பேசேஜ் தான். அதனால எத்தனை வந்துட்டு பேசேஜ் கொடுத்துருக்காங்களோ, எத்தனை பேராகிராஃப் கொடுத்துருக்காங்களோ அப்படியே டாப் படிச்சுட்டு வந்துருங்க. ஃபுல்லாலாம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம், அப்போதான் ஆன்சர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். வாட் இஸ் த சூட்டபிள் டைட்டில்? டைட்டில் என்னன்னு கேட்டிருக்காங்க. ட்ரூ, எது உண்மை? ஆப்போசிட், vocabulary based கொஸ்டின். அடுத்தது டெக்னாலஜி நியூஸ், பேசேஜ் பேஸ்ட் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். ஆப்போசிட். அடுத்தது which of the following programs tomorrow's world? tomorrow's world அப்படினா என்ன? next, which of the result of technology can change in future? இதுவும் passage based. அடுத்தது vocabulary, same meaning. அடுத்தது எது உண்மை இல்ல. ஓகே ஃபைன். இப்போ passage பாப்போம். என்ன பண்ணுவாரு? ஃபர்ஸ்டோ லாஸ்டோ கம்பல்சரி படிக்கணும். பேசேஜ்ல ஃபர்ஸ்டோ லாஸ்டோ கம்பல்சரி படிக்கணும். மிடில்ல வந்துட்டு நிறைய பேசேஜ் என்னன்னா டாப் லைன் மட்டும் ஸ்கிம்மிங் ஆஃப் த பேசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்கிம் பண்ண போறோம் நம்ம.
Today's world is full of pieces of technology that we take for granted. That microchip that has truly revolutionized the way in which we live and do business. The world we see would not be recognizable to people of a few generations ago, and nowhere is this truism truism அதாவது openness, truth, truism greater than in the world of computing. Hence it is important to stay up to date with technology news. While many may think that this type of news is purely for geeks, it is clear that all of us should have at least a passing interest in news of technology development. அதாவது இப்ப எல்லாமே we are depend on டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு இங்க சொல்லியிருக்காங்கன்னா, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பத்தி, டெக்னாலஜிக்கல் நியூஸ் பத்தி அப்டேஷன் நம்மளுக்கு தேவை. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஓடணும். இன்னும் வந்துட்டு பழையபடி நம்ம இருக்க கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ எல்லாமே வந்துட்டு டெக்னாலஜி எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டரைஸ்டா மாத்ததுனால நம்ம என்னென்ன சேஞ்சஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஃபோன்ல வந்துட்டு என்ன அப்டேஷன் வந்திருக்குன்னு பாக்குறீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இதெல்லாம் வந்துட்டு டெக்னிக்கல் நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், டெக்னாலஜி நியூஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்டேட் பண்ணணும், டெவலப்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வராங்க. டெக்னாலஜி pretty much touch all of our lives in some way. டெக்னாலஜி வந்துட்டு நம்ம லைஃப்ல வந்துட்டு எதனா ஒரு மூலமா வந்துட்டு டச் பண்ணிருக்கோம். Hence technology news is a vital source that can keep up to date with development and ways in which world will change. For instance, that onset of digital television. Okay, fine, enough. Anyone of a reasonable age will remember the BBC's tomorrowsன்றத பார்த்தோம்ல. Anyone of a reasonable age will remember the BBC's Tomorrow's World, a technological news show that brought up stories of the latest development and the ways life would be changed in future. அதாவது பிபிசி நியூஸ்ல வந்து டுமாரோஸ் நியூஸ் ஏதோ ஒன்று இருக்கு, டுமாரோஸ் வேர்ல்டு, பிபிசி நியூஸ்ல டுமாரோஸ் வேர்ல்டுன்னு இருக்கு. அதுல வந்துட்டு டெக்னாலஜிக்கல் அப்டேட்ஸ், அதனுடைய சேஞ்சஸ், டெக்னாலஜி ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறாங்களா. திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட். ஓகே, எனஃப். அடுத்த பேசேஜ் anyone ஒரு பேசேஜ் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இன்னொரு. The fact of that matter is the technology now covers such a diverse range of subject that would be foolish for any reporting company not to write stories on the gender. Technology can apply to elements medical industry as well as automotive industry. It is diversity that makes technology news articles so interesting to read and subscribe for all. டெக்னிக்கல் அதாவது மெடிக்கலா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு இதுல இருக்கும். ஸோ நிறைய விஷயத்துல டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்லாம் வந்துட்டு படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. There can be a scope for argument when we say that we live in the computer age. கம்ப்யூட்டர் வேர்ல்ட்ல வாழ்றோம். Which side wins, that argument is a matter of conjecture. But what can be assured is that we live in a period where computers are becoming increasingly important to our way of life. So ultimately we are becoming even more reliant on our computers, and without them we would lost. So கம்ப்யூட்டர் இல்லாம நம்மளால இயங்கவே முடியாது, டெக்னாலஜி இல்லாம ஃபியூச்சர்ல இயங்கவே முடியாது, அந்த நிலை கூட வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது, there are even new stories of some now being addicted to their computer. Some of them are addicted. So phenomena is last passage மட்டும் ஃபுல்லா படிச்சிடுறேன்.
The phenomenon is only going to continue as computers becomes more powerful and have greater and greater application. It will not be long that we will plan our lives around the computer. This is not only an attempt to act as Hamburg harbinger என்ன harbinger is a indicator of truth. என்ன சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட்டர் டெவலப்மெண்ட், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அழிவா அமையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் நாட் அன் attempt to act as a harbinger of doom. ஸோ நாட் அன் attempt to harbinger of doom. கண்டிப்பா வந்துட்டு இது ஒரு அழிவுன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது, அழிவுன்னு சொல்ல முடியாதுன்னு இருக்காங்க. சரி, harbinger denotes indicator of doom, பேரழிவு. Doom means பேரழிவு. It is just theorism on way in which technology will impact the human race. Just வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சில வகையில வந்துட்டு அது நம்மள இம்பாக்ட் பண்ணியிருக்கு, ஒரு சில நியூஸ் வந்துட்டு நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். This is why keeping up to date with new stories, அதனால நம்ம அப்டேட்ல இருக்கணும். up to date with new stories about technology is so impact, as technology is about forward moment and understanding what is the crest of the wave is only hall of the battle. ஸோ இது ஒரு வந்துட்டு ஒரு வார் மாதிரி அமையுது. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சில டெக்னாலஜி வந்துட்டு நம்மளோ டெக்னாலஜிக்கல் நியூஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சில பேட் நியூஸ் கூட இருக்கு, அதை நம்ம இக்னோர் பண்ணிடணும். சரிங்களா, இது ஒரு வந்து வார் தான். டெக்னாலஜி பிளஸ் ஹியூமன் லைஃப்ன்றது ஒரு வார் மாதிரி அமையுது, பேட்லா அமையுது அப்படின்றத சொல்லி முடிச்சிட்டாங்க. சரியா, இப்போ என்ன பண்ணலாம், டு சூட்டபிள் டைட்டில் கேட்டிருக்காங்க. Do we really need technology to run our life? No. ஸோ இங்க வந்துட்டு கண்டிப்பா டெக்னாலஜியை நம்ம வந்துட்டு லைஃப் லீட் பண்றதுக்கு டெக்னாலஜி தேவையான்றத சொல்லியிருக்காங்க. அப்படியா இது இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கிடையாது. need to know what is happening on the technology front. கண்டிப்பா நம்ம அப்டேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, அதாவது டெக்னிக்கல் வைஸ் என்னென்ன டெவலப்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் தான் கரெக்ட். அதுதான் வந்துட்டு சூட்டபிள் டைட்டிலா கொடுக்க முடியும். டெக்னாலஜி ப்ரொலிஃபரேஷன், டெக்னாலஜி பெருக்கம், impending doom. டூம்னா என்ன, ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு பேரழிவா அமையுது அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, இங்க இல்ல அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. பட் இங்க பேரழிவுன்னு கொடுத்துருக்காங்க, அது கிடையாது. The spread of technology across the no, a study of innovation in technology. No, ஸ்டடி பண்ணல, நம்ம நியூஸ் அப்டேட் பண்ணணுன்றப்போ need to know என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ல அப்டேட் பண்ணணுன்றதுக்கு நம்ம 2 தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட், which of the following is true according to the passage? Technology application has an extensively wide scope. Yes, அதுதானே லாஸ்டா சொல்லியிருந்தாங்களே. True. Technology is slow. All no. Technology slow கிடையாது. Technology will soon have a life and mind of its own and human intervention will be unnecessary. No, we cannot say that. Technology application has an extensively wide scope. அதான் படிச்ச மாதிரி இருக்கு. So that is the right answer. First மட்டும் தான். சரிங்களா, only one இதனா இருக்கா? So fourth option only one. Next, லாங் அதுக்கு இங்க ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஷார்ட்னு கொடுக்காதீங்க, அந்த பொருத்தமான வார்த்தையை சூஸ் பண்ணணும். ஷார்ட் இங்க இருந்தா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைனி ஸ்மால், மினிஸ்கல் வெரி ஸ்மால், சூன் சீக்கிரம், பீஸ்டு வந்து சுத்தமா வந்துட்டு ஆப்போசிட். நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஷார்ட் வருமா இல்ல வந்துட்டு சூன் சம்பந்தமே இல்லாம இருக்கு. சரி, பாப்போம் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு. ஷார்ட்டா இல்ல வந்துட்டு சூன். லாங் அப்படின்றத எடுத்துக்கோங்க, அந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்க்கலாம். லாங் 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 எங்கப்பா லாங் பத்தி பார்த்தோம். The phenomena is only going, last year, the phenomena is only going to continue as the computer become more powerful and have greater and greater application. It will not be long that we will plan our lives around the computer. அதாவது it will not be longer, ரொம்ப தூரம் இல்லைன்னு அர்த்தம். it will not be long. கம்ப்யூட்டரோட பிளான், அதாவது நம்ம ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டருக்கும் நம்மளுக்கும் இன்ட்ராக்ஷன் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்றது ரொம்ப தூரம் இல்லை. கண்டிப்பா வந்துட்டு அவர் லைஃப்ஸ்
closer to maximum டெக்னாலஜி ஆக்குபை பண்ணும், அது ரொம்ப தூரம் இல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ லாங் வந்துட்டு இங்க வந்து ரொம்ப தூரம். அப்போ ஆப்போசிட் சூன், இங்க வந்து ஷார்ட் கிடையாது, சூன் சீக்கிரமா விரைவா அப்படின்னும் போது சூன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஆப்போசிட் ஃபார் லாங் ஹியர். Which of the following can be said about technology news? At present, news related to technology is restricted to being displayed blog of common people. ஒரு சில நியூஸ் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கு. There is abundance of news related to technology on the internet. Yes, true. Many news agencies are seeing an increased demand for technology related news. So நம்மளுக்கு வந்துட்டு A and B தான். ஏஜென்சிஸ், நியூஸ் ஏஜென்சிஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்களா? So A and B is the right answer. Next, opposite to passing. Passing, ingesting, waiting, deep, feeble, attentive. இங்க பாத்தீங்கன்னா attentive தான் வந்துட்டு opposite word. Passing, passing எங்க இருக்கு? At least a passing interest in news of technology. At least a passing interest in news of technology அப்படின்னும் போது என்னப்பா? ஸோ பாசிங் அப்படின்னும் போது என்னன்னு தெரியல. அடுத்தது நம்மளுக்கு என்ன வரும்? பாசிங். இங்க அட்லீஸ்ட் அ பாசிங் இன்ட்ரெஸ்ட் இன் நியூஸ் ஆஃப் டெக்னாலஜி. பாசிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ வாட் இஸ் தி ஆப்போசிட் ஃபார் பாசிங்? பாசிங்னா வந்துட்டு அப்படியே வந்துட்டு லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத இங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாசிங். ingesting, what is the meaning for ingesting? ingestingக்கு என்னப்பா? observing. சரிங்களா? so observing அப்படின்னும் போது ingesting. waiting தெரியும், deep தெரியும். so observing. so waiting இல்ல, deep direct. feeble, lack strength. so weak-ஆ இருக்கு, lack of strength. feeble, இங்க strength கிடையாது. attentiveனா focus. so just என்ன அப்டேஷன் நடக்குது அப்படின்னு தெரியாம பாஸ் பண்ணி போறதோட நின்னு ஃபோக்கஸ் பண்ணி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ பாசிங் அப்படின்றது ஸோ கோ அவே அப்படின்றது ஓகே மீனிங் கோ அவே. ஆப்போசிட் ஃபோக்கஸ், நின்னு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் போது ஃபோக்கஸ். சரிங்களா? ஃபோக்கஸ் பண்ணும். அட்டென்டிவ். அடுத்தது according to the author, which of the following about program tomorrow's world? tomorrow's world பத்தி author என்ன சொல்றாரு? information on upcoming technology was aired on the show. aired means broadcasted, telecasted. so one is true. it stopped airing because of now. it is unfortunate that show does not run anymore. no, it stopped airing because of reputed public demand to stop it. no, only one. public demand to stop கிடையாது. so show does not run anymore. no, only one. எங்க இருக்கு? only one, only A இருக்கா? so the answer is information on upcoming technology was aired on the show. நிறைய பேரு அப்டேஷன், டெக்னாலஜி அப்டேஷன் காமிக்கிறாங்க. இங்க only A வரும்பா. அடுத்தது author will be the result of, according to the author, which of the following will be the result of technological change in future? futureல என்ன நடக்கும்? the next generation will refuse to believe now technology will have been utilized to its maximum potential in future without scoping of future change. the majority of population will become an addiction. 3 தான். என்ன நடக்கும் ஃபியூச்சர்ல? நிறைய பேர் ஃபுல்லாவே வந்துட்டு அடிக்ட் ஆகி கிடப்பாங்க. இப்பயே அப்படிதான் இருக்காங்க. இப்பயே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அடிக்ட் ஆகி தான் இருக்கும். நம்ம சோஷியல் மீடியா, மொபைல் எல்லாத்துக்கும் அடிக்ட் ஆகி தான் இருக்கும். ஃபியூச்சர்லன்னு சொல்றாங்க இந்த பேசேஜ்ல. ஃபியூச்சர். ஸோ அப்போ வந்துட்டு
3 is the right answer. Addicted? Yes. So next, which of the following is most meaning for conjecture? Conjecture na என்ன? So you have to guess something without any proof. இதுதான் நடக்கும். Assumption. அப்படி வச்சுக்கலாம். Guess or assumption. That's all. So what is the meaning for conjecture? Guess or assumption. சரிங்களா? Related to இது நடக்கும் அப்படின்றத பத்தி நம்ம ஆராய்ச்சி செய்யறது. சரியா? நம்ம ஒரு predict பண்றது. சரியா? அப்போ joining, speculation, creativity, dream, attitude. ஸோ இங்க ட்ரீம் சொல்ல முடியாது, நடக்கும்ன்றது ப்ரெடிக்ஷன். ஸோ என்ன ஒரு விஷயத்த ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கப்புறமா இது நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றது, கஸ் பண்ணி சொல்றது. ஸோ ஸ்பெகுலேஷன் இஸ் த மீனிங் ஃபார் கன்ஜெக்டர் ஹியர். பேசேஜ்ல அதுதான் வந்து மேட்ச் ஆகும். சேம் மீனிங் ஃபார் ட்ரூயிசம். ட்ரூயிசம்னா வந்துட்டு சேயிங். சரிங்களா? ட்ரூயிசம். ஸோ என்ன உண்மை, என்ன வந்து கூறப்பட்டது, என்ன சேயிங் அப்படின்னும் போது இங்க சொல்லப்பட்டதுன்னும் போது சேயிங் தான். சரிங்களா? அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். நாட் ட்ரூ. பீயிங் இன் சிங்க் வித் தி லேட்டஸ்ட் development in technology help us to better understanding how to live. ஸோ எப்படி வாழணும், how our lives are going to change, எப்படி நம்ம லைஃப் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றத ஹெல்ப் பண்ணுதா? ஸோ நம்ம லைஃப் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம பூரா இருக்கோம், ஃபியூச்சர்ல ரிச் ஆயிடுவோம் அப்படின்றதுக்கு டெக்னாலஜி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்ல முடியுமா? நோ. ஸோ தட் இஸ் ராங். ஒன்லி பீப்புள் earning their life now living out of technology now. Each of us impacted by technology in some manner or other. அதுதான் உண்மை. நோ சாரி, அதுவும் உண்மைதான். ஓகே. ஸோ எதனா ஒரு வகையில வந்துட்டு டெக்னாலஜி நம்மள அஃபெக்ட் பண்ணிருக்கு. impacted by. ஓகே. ஈச் ஆஃப் அஸ் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களான்னு தானே கேக்குறாங்க. எது நாட் ட்ரூன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஈச் ஒன் ஆஃப் அஸ் நம்மளுக்கிட்ட இருக்கவங்க. ஸோ எவ்ரி ஒன் ஆர் ஈச் ஒன் ஆஃப் அஸ் இஸ் இம்பாக்டட் பை டெக்னாலஜி இன் சம் மேனர் ஆர் அதர் அப்படிலாம் சொல்லியே. எதுனா ஒரு வகையில வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிருக்காங்க, இல்ல வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்லல. எந்த வகையிலும் அஃபெக்ட் ஆகல அப்படின்றத பேசேஜ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு நாட் ட்ரூ அப்படின்றத வந்துட்டு 3 தான் எடுத்துக்கணும். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டெக்னாலஜி ஆர் லைஃப் இஸ் கன்சிடர் as ரெகுலர் ஃபீச்சர் பை us. அது கரெக்ட். ஸோ 3 is the right answer for the given passage. So that's all pa. That's all about this paper explanation. So இது மாதிரி நிறைய பேப்பர் எக்ஸ்பிளனேஷனை அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். Till then take care. Bye bye.